பொதுவாக நம்ம சாதாரண மனிதன் இறந்துட்டா போகும்போது எதுவும் கொண்டு போகிறது இல்லைன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. சொல்லும்போதே அதுதான் சொல்லுவோம். நம்ம என்ன கொண்டு வந்தோம் திரும்ப என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அது தவ வாழ்க்கைக்கு வரும் பொழுது அங்கேருந்து இன்னொரு கேள்வி திரும்ப என்ன வருது அப்படின்னா, அப்போ மூதாதையர்களுடைய கர்மாதான நம்மளை பாதித்து அந்த பாவ புண்ணியத்துக்கு நாம் ஆட்பட்டு அது வழி வழியாக நம்மளை மோட்சத்திற்கும் சரி இல்லை உலக வாழ்க்கைக்கும் சரி முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னமுமே கூட வித்தை எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த கேள்வி லேசாக நமக்குள்ள தொட்டு நின்றுக்கிட்டே இருக்குது. அந்த மூதாதையர்களுடைய கர்மவினை நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை முன்னேற விடாமல் பழி வாங்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணோம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த உலகத்தில் யாருமே முன்னேறி போக முடியாத ஒரு காலகட்டத்துக்கு உலகம் ஒரு நெருக்கடிக்கு ஆட்பட்டுரும். ஆனால் அது அப்படி இல்லை. மூதாதையர்களுடைய பாவ புண்ணியங்கள் நம்ம கணக்கில் வரவே வராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்னா, அவரவர்களுடைய வினை, அந்த வினையினுடைய பயன் அவரவர்களையே சாருமே தவிர அவர்களை சார்ந்த பிள்ளைகளையோ இல்லை சொந்தங்களையோ சாருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இது நம்மளுடைய கூற்றா? ஆனால் உலகத்தினுடைய பார்வையில் அது அவர்களை சாரும் என்பது எந்த பார்வையில் அப்படின்னா, இப்போ ஒரு தகப்பன் இருக்காரு. அந்த தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எந்தெந்த நல்வழிகளை காட்டி கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமோ அந்தந்த நல்வழிகளை காட்டி கொடுத்து மேன்மைப்படுத்த, இது தகப்பனுடைய கடமை. மாறாக அதை அவர் சரியாக செய்யலை அப்படின்னா ஒரு 50% தம்பி இதெல்லாம் நல்லது உலகத்தில் இருக்கு, நீ தெரிஞ்சுக்க. இன்னொரு 50% நீ என்னோட மகனாக இருக்கிறதுனால சர்வ சுதந்திரமாக நீ இந்த உலகத்தில் வாழணும், அதனால் அதுக்கு இந்த பக்கம் இப்படியெல்லாம் இருக்குது, சும்மா நீ அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு நீ இந்த ஒரு 50% நீ இதை ஃபாலோ பண்ணி வந்துரு போதும், அவ்வளோதான் உலக வாழ்க்கைன்னு காட்டி கொடுத்தால் அதுதான் மூதாதையர்களுடைய கர்மவினை நம்மளை தொடர்வது. ஏன்னா அவர் தான் என்ன செய்கிறாரு, பாதி இதுவாகவும் பாதி அதுவாகவும் இருக்கு காட்டி கொடுத்ததுனால அந்த நமக்கு கர்ம வினைனா நமக்கு என்னன்னு தெரியும்ல. ஆமாம், வினைனா செயல், கர்மம்னா நம்மளுடைய சுவாசம் மூச்சு காற்று தான் கர்மம். அது ஒரு பொருள் என்று சாமி சொல்கிறார். அதை வைத்து நீ வினையாற்றி கொண்டிருக்கிற, அதனால் அது கர்ம வினைன்னும் பொழுது அதை ஒரு தந்தையாக அவர் அங்கே ஒரு மகனுக்கு சொல்லும் பொழுது அதுதான் சொல்லுது. எது சொல்லுது? அவர் உயிரோடு இருக்கிறதுனால 50% நல்லது இருக்குப்பா, 50% கெட்டது இருக்குது. ஆனால் நீ மனுஷனாக பிறந்தனால இதெல்லாம் என்னன்னு பார்த்துரு, பார்க்காம வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது கெட்ட பின் தான் ஞானின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படி சொல்லி பழக்கிட்டாங்க. அதனால கெடுவதற்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அறிந்ததன் பிறகு அப்புறம் ஒரு 60 வயசு வந்ததுக்கப்புறம் நான் ஞானத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறதுனால நமக்கு எது ஈஸியாக வருமோ அதை கையில் எடுத்துக்கிறோன்றதுனால அதை சொல்லி கொடுக்கறதுனால அது மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய தகப்பனோ பாட்டனோ முப்பாட்டனோ அவர்களுடைய கர்மா நம்மளை பின்தொடர்வது. கர்மானா அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம் வழி வழியாக பின்பற்றி வருவதனால் மூதாதையர்களுடைய கர்மா நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இது உலக வாழ்க்கைக்கு சரி, நமக்கு அது பொருந்தாது. ஏன்னா நமக்கு இந்த மூதாதையர்களுடைய கர்மான்றதை நம்மளை பின்தொடர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அன்னன்னைக்கு செய்ததை அன்னன்னைக்கு நம்ம அனுபவிச்சாகணும். அதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இந்த அக்கௌண்ட்டில் அது உடனே டெய்லி ஆகி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அது விழுந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அன்னன்னைக்கு ஜெபிக்கிறதுனால அன்னன்னைக்கு அது என்ன ஆகிடும், ஆமாம் டெய்லி. அதனால தான் சாமி ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நீ ஏதோ ஒன்று மறந்து அப்படியும் செஞ்சுருக்கலாம் இப்படியும் செஞ்சுருக்கலாம், அதற்கானதை நீ இந்த தவத்தின் மூலியமாக தான் சரி பண்ண முடியும். அதனால் நீ 3 நேரம் தவறாமல் ஜெபம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சிறப்பாக தவம் செய்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்னவோ இந்த ஜீவ ஐக்கிய நிலை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஒரு நாளைக்கு ஒரு நேரம், அது காலையிலையோ மதியமோ சாயந்தரமோ நீ பண்ணுறேன்னா பழக்கப்படுத்துவது, அது உனக்கு அது கிடைக்க போகிறது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீ அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வினை பயனிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும்னா 3 நேரம் என்ன ஆகணும், ஜெபம் பண்ணி தான், வேறு வழி கிடையாது. நீங்கள்
வித்தை எடுத்ததன் பிறகு கூட எனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, அது என்னை பின்தொடருது, பாவ புண்ணியங்கள் என்னை ரொம்ப வாட்டி வதைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் வருதுன்னா நீங்க முதல்ல உங்களை செக் பண்ணணும். நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஜெபம் பண்றீங்கன்னு முதல்ல உங்களை செக் பண்ணிக்கிறேன். சும்மா ஐக்கியமாவதற்காக மட்டும் நாம அந்த அடையாள அட்டை வாங்குறதுக்காக மட்டுமே ஆமா சமாதியில போனதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு வச்சு ஜீவ சமாதின்னு போடுறதுக்காக மட்டுமே நாம ஒருவேளை ஜெபம் பண்ணி போவதாக சிந்தனை இருந்தால் நாம் அதற்கெல்லாம் ஆட்பட வேண்டியதாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் 3 நேரமும் ஜெபம் செய்து அன்றன்று வரக்கூடிய அந்த வினைப்பயனை நாம் அன்றன்றே அறுத்து எறிந்து விட்டால் அதுதான் அது ஒரு நாள் அறுவடைன்னு சொல்லுவாங்க. அதான் அன்றே விதைத்து வளர்ந்து அன்றே அறுவடை செய்வது அப்படின்னு சொல்லி அது ஞானத்துல மட்டும்தான் தகும். மற்ற புற வாழ்க்கைக்கு அது சரியா வராது. அதனால நாம் என்ன செய்யணும்? 3 நேரம் ஜெபிக்கணும். 3 நேரம் ஏன் ஜெபிக்கணும்ன்ற கேள்வி வந்ததுனால அது ஏன் ஜெபிக்கணும்? ஒரு நேரம் ஜெபிச்சாலே ஜீவசமாதி நமக்கு கிடைக்கிது தானே, நம்ம வித்தை அவ்வளோ ஆக சிறந்த வித்தை தானே இல்லையா? ஒரு 5 வருடம் செய்யாம விட்டுட்டு கடைசியா ஒரு ஆண்டு காலம் சிறப்பா செஞ்சா கூட நமக்கு சமாதி கிடைக்கிது தானே. அப்படி இருக்கும்போது இதை ஏன் 3 நேரம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா, நீங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் செய்யறீங்கல்ல இந்த வினையாற்றுவது, அந்த வினையாற்றுவதன் பயன்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் 3 நேரம் ஜெபித்து தான் ஆக வேண்டும். அது அன்னன்னைக்கே கணக்கு என்ன செய்யறது, டேலி பண்றது. ஒரு ஆமா களை எடுத்துடணும், கரெக்ட் இல்லையா? அது நம்ம கவனமா இருந்து அதை செஞ்சிடணும் இல்லையா? இப்ப சாதாரணமா இறந்துறவன் வெறுங்கையோட தான் போவான், எதையும் கொண்டு போறதில்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா இது இப்ப சயின்ஸா பார்த்தோம்னா எப்படின்னா, அவன் சம்பாதிச்சதையோ அவனுக்காக சேர்த்து வச்சதையோ பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சதையோ கண்டிப்பா கொண்டு போக முடியாது, கையில எடுத்துட்டு போக முடியாது. நீங்க அவனை புதைக்கிற குழியிலேயோ தீயிலேயோ அவன் வாங்கின பொருட்களை போட்டா ஒண்ணு எரிஞ்சு போகும், இல்லாட்டி பூமிக்குள்ள போட்டா மக்கி போகும், இல்லைன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு புதையல் கிடைச்சதுன்னு எவனாவது ஒருத்தன் எடுத்துட்டு போக போறான். இது ஒண்ணுதான் நடக்க போகுது இல்லையா? ஆனா சயின்ஸ் பிரகாரம் சொல்லும் பொழுது அது எப்படி வருது அப்படின்னா, யோசிக்கும் பொழுது இப்ப நீ இது எதையுமே நீ கொண்டு போக முடியாது. ஆனால் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அந்த அறிவுல பதிந்த விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அது என்னதான் ஆகும், உன் கூட வந்துதான் போகும். இதைத்தான் உலக மக்கள் எப்படி எடுத்துட்டாங்கன்னா, போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி கர்ம வினை இந்த ஜென்மத்தில் நம்மளை பின்தொடர்கிறது என்பது அறிவுல பதிஞ்சது. அப்ப அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவனுக்கு நல்லதை சொல்லி வளர்த்து வந்துரு, ஏன்னா அதெல்லாம் அறிவுல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படி வளர்த்து நான் சொல்ல சாதாரண வாழ்க்கையில இருக்கும் அப்படி ரெக்கார்ட் ஆகி வரும் பொழுது அவன் பூர்ணத்துவமாகவே ஒரு நல்ல மனிதனாக பரிபூர்ணத்துவம் அடைந்து அந்த பிறவியை முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சிட்டான், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான். நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல சிறப்பான பேர் எடுத்து வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்து அவன் அங்க பாஸ் ஆகி வந்துட்டான், எங்க அறிவுன்ற இடத்துல எல்லா விதத்துலையும் ஒழுக்கமா இருந்து பாஸ் ஆகி வந்துட்டான். இப்ப அவன் எங்க வர்றான், தவத்துக்கு வந்துடுவான். அடுத்து எங்க வரணுமோ அங்க வந்துருதான். இப்ப அது இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒரு தகப்பனுடைய பாதி இங்க இருக்குப்பா, பாதி நல்லது இருக்கு, பாதி கெட்டது இருக்கு, நீ இதையும் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னா அது மீண்டும் தொடர்ச்சியாக என்ன செய்யுது, வந்து போக வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. இதைத்தான் மூதாதையர்களுடைய கர்மா நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம், அவர்கள் எதையெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அதையெல்லாம் நாம் பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதனால, அதை ஃபாலோ பண்றது. அதைத்தான் சாமி என்ன செஞ்சாருன்னா, மொத்தமா எந்த சடங்குமே வேணான்னு சொல்லி அப்படியே மறைச்சார், அங்கேயே முடிச்சிட்டார் கம்ப்ளீட்டா. மொத்த கர்மாவையும் எங்க கட் பண்றாரு, சடங்கு சாஸ்திர சம்பிரதாயத்தை டோட்டலா அப்படியே வேரோட என்ன செய்யறாரு, புட்டிங்கிறாரு. இதை நீ புட்டிங்கிட்டேன்னா அவன் சொல்லி கொடுத்த எந்த கர்மாவும் உனக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பேச வேணாம்னு சொல்லியாச்சு. அதுதான் இப்ப சொல்ல வேணாமா இல்லையா? அதனால ஏன்னா இது ஒரு கேள்வியா வந்ததுனால, ஏன்னா அவங்களுக்கு நம்ம இதுலயே இருக்கமே, ஆனா இன்னும் சில விஷயங்களினுடைய பாதிப்புக்கு நாம ஆட்படுறோமே அப்படின்ற சிந்தனை வரும் பொழுது அவங்கள கேட்கும் பொழுது ஒரு நேரம் ஜெபம் பண்றதா இருந்தா அப்ப அன்னன்னைக்கு அதை சரி பண்ணணும். சாதாரண ஒரு சமையல் சமைக்கிறோம், பாத்திரத்தை 3 நாள் கழிச்சு கழுவவும் போட்டா என்ன ஆயிடும்,
வீடு நாறிடும். ஆனால் அது உடனே என்ன செய்கிறோம்? கழுவுறோம் இல்லையா? அவ்வளவுதான். அன்றன்றைக்கு நம்மளுடைய கர்மாவினுடைய வினையை நாம் என்ன செய்யணும்? கழிச்சிடணும், கழுவிடணும். அது எது? சித்தவத்தை வச்சு 3 நேரம் உட்காந்து கழுவிடணும். 3 நேரம் சாப்பிட்டோம்னா இலையை எடுத்து குப்பையில போட்டுரும், தட்டில் சாப்பிட்டோம்னா கழுவிடுறோம் இல்லையா? அன்றைக்கு போட்ட ஆடையை மறுநாள் என்ன செஞ்சிடறோம்? துவைச்சு காய போட்டுரும். அப்போ எல்லா அழுக்குகளையுமே உடனே களையும் பொழுது இந்த கர்மாவினால் ஏற்படக்கூடிய அழுக்கை 3 நேரம் ஜெபம் செய்து உடனே என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். இதுதான் நமக்கு டைம் டேபிள், வேற ஒன்றுமே கிடையாது. காலையில், மதியம், சாயந்தரம். இன்னைக்கு கர்மா முடிஞ்சு போச்சு, எனக்கு கர்மா கிடையாது, இன்னையோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது பேசுனேன், நான் கோவப்பட்டேன்னா நான் கழிச்சிட்டேன், முடிச்சிட்டேன், அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அதுக்காக மறுநாள் கோவப்படக்கூடாது. இனிமேல் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த கர்மாவை வந்து முடிக்கணும். ஆமாம், சரி பரவாயில்ல, இப்படி ஒரு வசதி இருக்குது, சண்டை போடுறதெல்லாம் போட்டுக்கலாம், 3 நேரம் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம்னா அது கிடையாது. அது திரும்ப வேற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, உங்களுக்கே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிட்டே வரும், போனஸ் ஆகிடும். இது எங்கே வந்து அந்த அக்கௌண்ட் நிற்கும்னா, கடைசியாக சமாதிக்குல படுத்துருப்பீங்க பாருங்க, உட்காந்துருப்பீங்க பாருங்க சமாதிக்குன்னு சொல்லி, எங்கே நம்ம வந்து தப்பு பண்ணோம்? ஆமாம், ஏன் நமக்கு இப்படி நடக்குது? நம்ம ஜெபம் பண்ணதுக்கு இது வந்து நல்லா தானே, நம்ம நல்லா சமாதி ஆகிருக்கணும். அப்படின்னா சாமி அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன், பா உனக்கு தனியாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீ விட்ட இடம் பாரு, நீ சேமித்து வச்சுருக்கேன், இதெல்லாம் டேலி பண்ணணும், என்ன செய்யணும்? வா, அதுக்கு தான் உள்ளே நான் வச்சுருக்கேன், உள்ளே வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கர்ம வினையை அன்றாடம் எப்படி சட்டி பானையை கழுவுறோமோ, சட்ட துணியை கழுவுறோமோ, அது மாதிரி 3 நேரம் பயிற்சி செய்து அதை கழுவி தூக்கி எரிஞ்சிடணும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் போது நம்பர் 1 டெய்லி அதுதான். அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆன அங்கே டெபாசிட் இருக்கக்கூடாது, எப்படி இருப்பும் இருக்கக்கூடாது. ஆமாம், எல்லாம் பிளைனாக தான் இருக்கணும். அன்னன்னைக்கு அப்படியே போட்டுட்டு வரணும். சாமி அதை தான் சொல்லுவார், பறவைகள் போல் வாழ பழகி கொண்டால்னு சொல்லி சொல்கிறார். பறவைகள் போல் அன்னைக்கு என்ன தேவையோ அப்படின்னு, மறுநாளைக்கு தேவையானது, அடுத்த மாதத்துக்கு தேவையானதை நீ சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீயே தான் அதை என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றி பழைய கஞ்சியாக மாற்றி நீ தான் சாப்பிட்டுக்கிறணும். அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றதையும் அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. ஆமாம், அதனால் அந்த மாயைக்குள் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. ஆமாம், வெளியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான், அதாவது அவங்க எதை சொல்லி சொல்கிறாங்கன்னா, உள்ளிய தெல்லியராயினும் ஊழ்வினை ஓடி வந்து உடுத்தாத்து விடும் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீ தவமே செய்தாலும் உனக்கு ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து உன்னை வந்து பாடாப்படுத்திடும் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியறது இல்லை. தன்வினைன்றது வேற, ஊழ்வினைன்றது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தன்வினைன்றது நாம செய்கிறது மட்டுமே, நமக்கு மட்டுமே செஞ்சுக்கிறது தன்வினை, அது கர்மவினை. ஊழ்வினைன்றது மற்றவர்களுக்காக நீங்கள் பிரயத்தனப்படுவது. மற்ற உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சொன்னா, அந்த மாதிரி வரும்பொழுது நீங்க அவங்களுக்காக சில சங்கல்பங்களோ, சில தவ முறைகளோ, சில பயிற்சி முறைகளோ பிரயத்தனப்பட்டு நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஊழ்வினை. அது இப்போ எங்க அண்ணன்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு, செல்வண்ணன்லாம். ஆமா, அதெல்லாம் நான் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஊழ்வினை. ஏன்னா அவர் அவ்வளோ பிரயத்தனப்படுவார். அந்த இது செய்யக்கூடாதுன்றாங்க, அது வேண்டாம், அதுதான் ஊழ்வினை. நீ என்னதான் தவ செஞ்சாலும் மற்றவனுக்காக நீ இறங்கின பத்தியா, அது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவனு தான் நீ சுமந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அதனால அந்த கருத்தை கொண்டு வந்து இதோட நம்ம சேர்த்துக்க கூடாது. தவம் பண்ணா நம்மளை கர்மவினை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்றது தப்பு, அது சேராது. அது தன்வினையோட, அது அறுக்கிறதுக்கு சாமி வழி சொல்லிட்டாரு. 3 நேரம் ஜெபம் பண்ணு, உடனே அன்னைக்கே விதைச்சு அன்னைக்கே அறுத்துரு, வளர விடாத. அது ஐயா சொன்ன மாதிரி களை எடுத்தல், உடனே நீ சீவி போட்டுரு. ஆமா, போட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் போய் கிணத்துல போடணும் இல்லையா? அதனால அதை நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நிறைய பேர் ஆமா கர்மவினையை இதோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு பயத்தினால என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வெளியில அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை, ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். அன்னைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணோம்னா ஆமாம் நம்ம கரெக்டாக மைண்டில் கொண்டு வந்துடணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலையில் உட்காந்துடணும், மதியம் உட்காந்துருவோம், அவ்வளோதான், சாயந்தரம் உட்காந்துருவோம். ஒரு வாரம் பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இதை பிரதானமாக்கிடுவீங்க. மற்றதெல்லாம் சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆமாம், ஒரு வாரம் அதை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா இது பிரதானமாக ஆகிடும், ஈஸியாக போயிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். நாங்களாம் அதை அனுபவிச்சிருக்கோம். அதனால் கர்ம வினைக்கும் ஊழ்வினைக்கும் உள்ள வித்தியாசம். யாராவது இந்த பாட்டை சொல்லி உங்களை பயமுறுத்தாங்கன்னா பயமுறுத்தாத, அது வேற, அது வேறன்னு சொல்லிடுங்க. ஆமாம், அதெல்லாம் அப்படிலாம் இல்லை,
அது வேற, இது வேற. கர்மவினை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், சாமி வித்தை கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அதற்காக நம்மளும் தப்பு செய்யக்கூடாது. கர்மவினையை செய்யறதுக்கு சாமி கற்றுக் கொடுத்துட்டாருன்றதுக்காக நாம தவறும் செய்யக்கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் இல்லையா? அப்புறம் ஏன் டெய்லி கர்மவினையா அறுக்கணும் அப்படின்னா, உடம்ப சுமந்துக்கிட்டே இருக்கமே, வினையாட்சிக்கிட்டே இருக்கமே இல்லையா? சாப்பிட்டா மலம் கழிக்கிறதும் கர்மவினை தான். வேலை செய்யணும்ல, உள்ள அபானன் வேலை செய்யணும்ல, இல்லைன்னா போச்சு, கர்மவினை செய்வினையா மாறிடும். 3 நாளா மோசன் போல எவனோ செஞ்சு வச்சுட்டான், அதனால மோசன் போல, அப்படியான சிந்தனை வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு சார்.